டால்ஃபின் ஸ்ரீதர், நீங்க என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க? அதாவது புத்திசாலிங்க அடுத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பாடம் கற்றுப்பாங்க. முட்டாள் வந்து அவனுடைய சொந்த அனுபவத்திலேருந்து கூட பாடம் கற்றுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது யாருக்கு பொருந்துன்றதை பார்க்குற மக்களுக்கு நான் விட்டுறேன். பீகார் தேர்தலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் இந்த வெற்றி கிடைச்சதுன்னு சொன்னால், நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வுன்னு சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையில் இந்த பிரிவினைவாத அரசியல், ஜாதி அரசியலில் என்றைக்குமே முன்னெடுக்கிறதில்ல, மத அரசியலை என்றைக்குமே முன்னெடுக்கிறதில்ல. மாறாக இண்டி கூட்டணியினுடைய இந்த ரெண்டும் தான் பிஜேபியுடைய வெற்றிக்கு காரணம்னு அதுதான் சொல்கிறோம். புரிஞ்சுக்கணும். இந்த எம்ஒய் இருக்கு இல்லையா, எம்ஒய் வந்து இண்டி கூட்டணியினுடைய எம்ஒய்னா அது வந்து முஸ்லீமுடைய ஓட் பேங்க்கு, யாதவுடைய ஓட் பேங்க். அது ஒரு 62 சட்டமன்ற தொகுதியில் யாதவ் மெஜாரிட்டி, ஒரு 50-60 சட்டமன்ற தொகுதியில் முஸ்லீம் மெஜாரிட்டி. இது கிட்டத்தட்ட ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் 60 விழுக்காடு, கிஷன்கஞ்ச் போன்ற தொகுதியில் 60 விழுக்காடு கூட இருக்கிறதுல நமக்கு தெரியும். நீங்கள் ஒரு ஷார்ப்பாக சொல்லுங்கள் சார், பீகார் எலெக்ஷன் பாஜகவுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்துச்சு? பீகாரில் எலெக்ஷன் பாஜகவுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுதான் சொல்கிறேன். ஒற்றுமை இருந்தால் இப்போ எதையும் வெற்றி பெற முடியும். ஏன் காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த தவறுகளை நாம் என்ன செஞ்சுருக்கோம், கடந்த கால தவறுகள் என்ன, மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு என்ன இருக்குது, ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் என்ன, ஆன்டி இன்கம்பென்சின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆன்டி இன்கம்பென்சி கூட இருந்தது. எந்த ஆன்டி இன்கம்பென்சின்னா, 2005க்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் காட்டாட்சி நடந்தது இல்லையா. இல்லை, எனக்கு புரிஞ்சுக்க அந்த ஆன்டி இன்கம்பென்சி இருக்கு. இன்னமும் சொல்லக்கூடிய ஒற்றுமை, மகிழா, யூத் எல்லாம் பாஜக பக்கம் இருக்குன்னா, எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏன் 10,000 ரூபாய் நீங்க போட? தேர்தல் அறிவிப்புக்கு அவருக்கு கூட சரி, தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த விமன் எம்பவர்மெண்ட் குறித்து பாரத பிரதமர் இன்னைக்கு பேசல. பாரத பிரதமர் திரு மோடி அவங்க இந்த 4 விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப சொல்லுவார். அது மகிழா பற்றி சொல்லுவார், இளைஞர்கள் பற்றி சொல்லுவார், மகளிர் பற்றி சொல்லுவார், விவசாயிகள் பற்றி சொல்லுவார், ஏழைகள் பற்றி சொல்லுவார். இதை 4 சமுதாயம் முன்னேறணும் திரும்ப திரும்ப சொல்லுவார். இது என்னமோ மகிழாவுடைய, அதுதான் சொல்கிறேன், மகிழாவும் இளைஞர்களும் இது என்னமோ இன்னைக்கு தான் பிரதமர் இந்த தேர்தலுக்காக கையெடுக்கல. ஏற்கனவே நாங்கள் மகிழா அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பிரதமர் பேசும்பொழுது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றமே அந்த நாட்டினுடைய மகளிரினுடைய முன்னேற்றம் தான் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம்னு பல தடவை இளைஞர்கள் பற்றியும் மகளிர் பற்றியும் அவர் பேசாத மேடையே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு மகளிருக்கு தொழில் கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க அந்த அந்த தொழிலை வச்சு அவங்க அந்த கிராமத்துக்கே தொழில் கொடுப்பாங்க. அந்த வருமானம் அந்த குடும்பத்தை தாண்டி உதவியாக இருக்கும். இப்படி பல விஷயத்தை யோசிக்கிறார். நீங்கள் லக்பதி தீதின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. கிராமப்புற படித்த பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு இந்த ட்ரோன் வசதி, ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னு சொன்னால், ஒரு சிறிய ட்ரோன் வச்சுக்கிட்டு அந்த ட்ரோனுக்கு 75 விழுக்காடு மானியம் அரசாங்கம் கொடுக்குது. ஒரு தொழில் அதிபர். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வராங்கல்ல, 20 வருஷமா நிதிஷ்குமார் ஆட்சியில் இருக்காங்க. ஒரு என்டிஏ கூட்டணி சுதந்திர இந்தியாவில் பீகார் தொடங்குனதுலேருந்து தொடர்ந்து காங்கிரஸ், அதன் பிறகு ஒரு 15 வருஷம் ஒரு காட்டாட்சி. நம்ம எல்லாம் தெரியும், ஜங்கிள் ராஜ்ன்ற ஒரு வார்த்தைக்கே பேர் வந்து அந்த பீகார் தான். பிமாரு ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. பிமாரு ஸ்டேட்டினுடைய அர்த்தமே பீகாரை வச்சு தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிராமத்துக்கு, அதாவது பீகாரினுடைய மொத்த மக்கள் தொகையில் 88 விழுக்காடு கிராமத்தை சார்ந்து தான் இருக்குது. அர்பன் வந்து வெறும் 12 விழுக்காடு தான் நகரத்தில் இருக்குது, பாட்னா போன்ற நகரங்களில். ரெண்டாவது, அதிக பாப்புலேஷன் உள்ள பழைய தகவல்களை 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை இப்போவும் மக்கள் நினைவில் வைத்து வாக்களிக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதுதான் இப்போ மகளிருக்கு என்னங்க, நான் என்னுடைய நண்பர் ஜேவிசி ஸ்ரீராம் வந்து ஒரு காணொலி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அந்த கிராமந்தோறும் போய் கிராமத்தில் இருக்க குக்கிராமம் சாலை வசதி இப்போ தான் போடப்பட்டிருக்க ஒரு சில சாலை வசதி உள்ள கிராமத்துக்கு போய் அந்த மகிழா கிட்ட கேட்குறாரு, மகளிர்கிட்ட, உங்களுக்கு வந்து நிதிஷ்குமாரோடைய ஆட்சி கண்டினியூ பண்ணணுமா, இல்லது வந்து தேஜஸ்வி அவங்களுடைய ஆட்சி வேணுமா, ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, 30,000 ரூபா மகர சங்கர் அந்த அன்னைக்கு ஒரே நாளில் 30,000 ரூபா உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க, நாங்கள் இப்போ நிம்மதியாக இந்த கட்ட பஞ்சாயத்து இல்லாம, துப்பாக்கி கலாச்சாரம் இல்லாம பெண்கள் மானமோடு வாழ முடியுதுன்னு சொல்லி ஒப்பீனியன் போல் எடுக்கும்போது யார் முதலமைச்சர் அப்படின்னு உங்களுக்கு பிடித்த முதலமைச்சர் யார் அப்படின்னு அங்க ஒரு ஒப்பீனியன் எடுக்கப்பட்டுச்சு. அந்த ஒப்பீனியனை நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஒப்பீனியன்ல தேஜஸ்வி யாதவ் கூட அதிகமான வந்தது. ஆனா அதே தேஜஸ்வி யாதவ் 6 ரவுண்டுல 6,000 ஓட்டு பின்னாடி இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆகையினால
தேர்தல் வெற்றியை இந்த ஒப்பீனியன் வச்சு நாம சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, சாமானிய மக்கள் கிராமப்புறத்தில் இருக்க பெண்களுக்கு அவங்க சுய தொழில் தொடங்குவதற்காக 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறோம், 2 லட்சம் ரூபாய் அரசாங்கத்திலிருந்து கொடுக்க போறோம், அதை திருப்பி செலுத்தணும், அதோடைய முன்தொகையாக தான் 10,000 ரூபாய் யார் யாருக்கு முடியுமோ அவங்களுக்கு கொடுக்குறோன்னு கேட்டுட்டு சர்வே எடுத்துட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி இதுக்கான திட்டம் ஆரம்பிச்சு அதை தேர்தலுக்கு 1 மாசம் அறிவிப்பு வர்றதுக்கு 28 நாளுக்கு முன்னாடியே அவங்களுடைய வங்கி கணக்கில் போய் சேர்ந்துடுச்சு. ரெண்டாவது விஷயம், அதாவது ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட பாஜக களமிறக்கல. ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. அதாவது எந்த என்டிஏ கூட்டணி சார்பில் இஸ்லாமியர் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. அதுதான் சொல்றேன். ஒரு விஷயங்க, நாங்க இஸ்லாமியர் அதிகமா இருக்கிற இஸ்லாமியர் தான் நிறுத்தணும் அப்படிலாம் இல்ல. காரணம் என்னன்னா, மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அப்பாற்பட்டு நாங்க இருக்கோங்க. ஒரு விஷயம் கோபாலகிருஷ்ணன், நாங்க மதத்துக்கோ ஜாதிக்கோ எதிரானவங்க, யாரையும் மதம் பார்த்தோ ஜாதி பார்த்தோ வேட்பாளர் கொடுக்கறது இல்ல. மேற்கு பீகார்ல எப்படி ஜெயிச்சீங்க? அதாங்க சோஷியல் கூட சீட்டு கொடுக்காம இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மேற்கு பீகார்ல எப்படி ஜெயிக்க? அதுதாங்க, நீங்க இஸ்லாமியர்களை போலரைஸ் பண்ணணும்னு சொல்றதுதான் இந்தி கூட்டணியினுடைய இலக்கு. இஸ்லாமியர்களும் யாதவும் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க, அது மட்டும்தான் அவங்க இலக்கு. ஆனா நீங்க இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் போலரைஸ் ஆகுறாங்க மத ரீதியில சொன்னா, அதுதான் சொல்றேன். நீங்க 60 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்கிற தொகுதியில கூட என்டிஏ வேட்பாளர் வெற்றி பெறுகிறார், ஜேடியு வேட்பாளர் வெற்றி பெறுகிறார்னு சொன்னா, நீங்க தான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு போலரைஸ் ஆகுறாங்கன்னு சொன்னா நாங்க பண்ணலங்க. நீங்க நீங்க தான் கமண்டல் பாலிடிக்ஸ் மண்டல் பாலிடிக்ஸ்னு புதுசா வார்த்தையை பிரயோகம் பண்ணீங்க. நாம கமண்டல் பாலிடிக்ஸும் பண்ணல, மண்டல் பாலிடிக்ஸும் பண்ணல. நம்ம விகாஸ் அரசியல், வளர்ச்சி அரசியல் நம்ம சொல்றோம். மக்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பாக வாழணுங்க. அவங்க இந்த கட்ட பஞ்சாயத்துன்ற இன்னைக்கு வந்துடல. அந்த கட்டன்னு சொல்றது கிராமப்புறத்தில் நாட்டு துப்பாக்கிக்கு பேர் தான் கட்டா. இந்த கட்ட பஞ்சாயத்துன்றது ஆரம்பிச்சு வச்சதே பீகார் தான். அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. லல்லு பிரசாதும் அவருடைய மனைவி ராப்ரி தேவியும் நடந்த ஆட்சியெல்லாம் அலங்கோலத்துடைய உச்சம். ஒரு பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அவங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியா இருக்காங்க. ஒரு விஷயம், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை எண்ணியே இன்னைக்கு வாக்களித்திருப்பாங்க. அந்த பயம் இருக்கு, அது வரக்கூடாது. அந்த பயம் இருக்கு அவங்க ஒவ்வொரு தாய்மாருக்கும். அந்த ஜங்கல் ராஜ், அந்த காட்டாட்சியினுடைய பயம் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அது அனுபவிச்சாங்க. நிம்மதியா 6 மணிக்கு மேல 4 மணிக்கு மேல மகளிர் வெளியே வர முடியாது. வயசு வித்தியாசம் பார்க்காம அந்த போலீஸ்க்கான ஒரு உரிமையே இல்லாம இருந்தது. காவல்துறை எல்லாம் கட்டப்பட்டிருந்தது. காவல்துறை அந்த லாலு பிரசாத் யாதவ் கட்சியினுடைய அடியாட்களுடைய கூடாரமா இருந்தது. எல்லாம் கண்கூடா பார்த்தோம். அதனாலதான் அந்த தாய்மார்கள் வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு போகணும். இன்னைக்கு பாருங்க, சாலை வசதி ஏற்படுத்தி முடிச்சிடுறேன். இன்னைக்கு சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். கிராமப்புறத்துல அவங்களுக்கு குடிதண்ணீர் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு டாய்லெட் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு இப்படி விவசாயிகளுக்கு 6000 இருந்த சம்மான் நிதியை 9000 மாற்றி கொடுத்திருக்கிறோம். 72 லட்சம் விவசாயிகளுக்கு அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக போகுது. இப்படி பல விஷயங்களை டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வங்கி கணக்கு இல்லாத தாய்மார் இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க மீண்டும் ஒரு காட்டாட்சிக்கு, மீண்டும் ஒரு நாட்டு துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு, கட்ட பஞ்சாயத்து அரசாங்கத்துக்கு, குண்டர்கள் ராஜ்யத்துக்கு யாராவது வாக்களிப்பாங்களா? ஆகையினால தான் அவங்க வளர்ச்சியை நோக்கி பாதுகாப்பாக சமுதாயமாக இன்னைக்கு பீகார் இருக்குதுன்னு சொன்னா, அது நிதிஷ்குமார் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கமும் சரி, மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி அவருடைய சர்க்கார், இரட்டை இன்ஜின் சர்க்கார் இருந்தா மட்டும்தான் இந்த மாநிலம் இன்னும் இந்த பிமார் ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அடுத்த இடத்துக்கு போகணும். அதுதான் இளைஞர்கள் பத்தி சொன்னாரு. 1 கோடி பேருக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம வந்துட்டாங்க. 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எங்க தமிழ்நாட்டில் நம்ம என்னங்க பண்ணி வச்சிருக்கோம்? இளைஞர்களுக்கு ஏதாவது இங்க வாய்ப்பு இருக்காங்க? கிராமத்துல நன்னிலம் பக்கத்துல இருக்கிற விவசாயத்துல நாத்து நடுற வேலைக்கு பீகார்ல இருந்து வர வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. இப்ப அவன் உழைக்க தயாரா இருக்கிறான். அவன் நாடு முழுக்க எங்க வேணாலும் போயிட்டு உழைச்சு அவன் குடும்பத்தை காப்பாத்துறான். பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே தவிர இதுல பீகாருக்கு நாங்க தான் இளைஞர்களுக்கு 1 கோடி பேருக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம். மகளிருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம். சுய தொழில் தொடங்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி வளர்ச்சி எல்லாம் இருந்தது என்றால் ஏன் இந்த மணி அப்படிங்கறத தேர்தலுக்கு முன்னாடி செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். மகிழா உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. எம்ஒய் ஃபார்முலான்னா நீங்க 10,000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. அதான் எம்ஒய் ஃபார்முலா. அதாங்க மாதம் உரிமை தொகை, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை. அது கிடையாது. இது
இது சுய தொழில் தொடங்குவதற்கு அந்த மகளிருக்கு இருக்கிற உரிமையை அவர்கள் பயன்படுத்துவதற்காக கொடுக்கிற உதவித்தொகை. இது மட்டும் இல்லை, இந்த 10,000 இல்லை, இன்னும் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்க போறாங்க. அவங்க ஏதாவது தொழில் தொடங்கலாம். இப்போ ஏற்கனவே அந்த மாதிரி திட்டம் இருக்கு. வங்கியில இருந்து ஸ்வநிதின்னு தமிழ்நாட்டில் கூட இருக்கு. நாளைக்கு கூட நாங்க வேலை செய்யல அதுக்கான ஒரு முகாம் நடத்த போறோம். எதுக்குன்னா இதெல்லாம் சாலையோரம் வசிக்கிற மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, மகளிருக்கு அவர்கள் சொந்த காலில் நிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அதுதானே தவிர மாசம் 10,000 ரூபாய், மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம், உரிமை தொகை கொடுப்போம், அப்புறம் அதை உதவித்தொகையா மாற்றுவோம், அதுக்கு தகுதியுள்ள மகளிருக்கு கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணணும். நான் முதல்வன் திட்டம், உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிருக்கணும். எங்க தகுதியை வளர்த்துக்கிறது எங்க தாய்மாருங்க. அப்படி இல்லையா இது? அந்த மகளிருடைய சொந்த காலில் அவங்க நிக்க வைக்கிறதுக்கான அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இரட்டை இன்ஜின் சர்க்கார் இந்த மாதிரி ஒரு மகத்தான வெற்றி, எதிர்பார்க்காத வெற்றியை கொடுத்தாங்க.